ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிகே. ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த சேனலில் வர கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். ஓகேங்களா? அதே மாதிரி நான் டிப்ஸோ கால்ஸோ எதுவும் நான் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஸோ மற்றவங்களுக்கு இது லேர்னிங்காக இருக்குன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன், நீங்கள் பண்ணுற லைக்ஸ் தான் எங்களுக்கான மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதேமாதிரி இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதுனாக்கா ஸோ இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். லைவ் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா JSW ஸ்டீலு. ஸோ இந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ரெட் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது RCB ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த RCB ஸ்ட்ராட்டஜியோட செட்டப் வந்து இந்த ஸ்டாக்கில் எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ நம்ம ரெட் கேண்டலோட ஹையை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெட் கேண்டில் ஒன்றும் பிரேக் ஆகலை. அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆன அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகலை. பட் ஆனால் அந்த ரெட் கேண்டிலுக்குள்ளேயே தான் இன்னர் கேண்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேண்டிலோட உள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியோட செட்டப் 1% என்ட்ரி பாயிண்ட்டு, அதாவது ரெட் கேண்டில் ஹைலேருந்து 1%. சரிங்களா? ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா 934 வந்து அந்த கேண்டில், அது ரெட் கேண்டிலோட ஹை. ஸோ அதுலேருந்து நம்ம 1% போனால் 949 வரும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் 949, ஸ்டாப் லாஸ் 2%, 4% நம்மளோட டார்கெட். சரிங்களா? இப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அரௌண்ட் 934 தான் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ அதாவது அதே ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது ஓப்பனிங் ப்ரைஸு. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா L&T மைண்ட்ரி. ஸோ இதுலேயும் நம்ம RCB ஸ்ட்ராட்டஜி செட்டப் இருக்குது. ஸோ ரெட் கேண்டலோட ஹையை மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் மேலே ஓப்பன் ஆகலை. ஸோ கரெக்டாக அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் அந்த ப்ரைஸ் லிஸ்ட், அது பார்த்திங்கன்னா அதில் ஆரஞ்சு கலரில் காமிக்கணும். அதான் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஓப்பன் ஆகலான்றது தான் அந்த ப்ரைஸ் வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய 1% என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ அந்த ரெட் கேண்டலோட ஹைலேருந்து. ஸோ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 57 அரௌண்ட் 5697 கிட்ட வருது என்ட்ரி பாயிண்ட்டு. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் 2% நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் எப்பயும் மாதிரி. அதே மாதிரி வந்து 4% நம்மளோட டார்கெட். ஸோ இப்போ என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஸோ நான் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருவேன். என்னோடய ப்ரோக்கர் ஆப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா L&T ஃபைனான்ஸு. ஸோ L&T ஃபைனான்ஸ்னு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ரெட் கேண்டில் பாட்டமில் பார்த்திங்கனாலும் விக் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ் கீழே போய்ட்டு திருப்பியும் வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலும் பாருங்கள், கீழே விக் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ் கீழே போயிட்டு திருப்பியும் நல்ல ஒரு பையிங் சைடு வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளோட மூவிங் ஆவரேஜ் 10 AM மேலே தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ அதே ஆனால் இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு அரௌண்ட் 2% கிட்ட கேப் அப் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் 1% தான். ஸோ சப்போஸ் நம்ம என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அதை வந்து சேஸ் பண்ணி போக வேணாம். நம்மளோட செட்டப் என்னவோ நம்ம அதை கரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் நம்மக்கிட்ட வரும்போது நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஐயோ மேலே போயிடுமே, நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் தான் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சரிங்களா? அந்த இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம செட்டப்புக்கு மார்க்கெட் வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதே ப்ரைஸில் தான் ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் காமிச்சோ அந்த ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. மைண்ட்ரியில் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி ப்ரைஸ் மேலே ரேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்துருச்சு. L&T ஃபைனான்ஸ்லேயே நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து அதாவது நம்மளுடைய ஆர்டர் ப்ளே. ஸோ மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு 2%. ஸோ கரெக்டாக கீழே வந்திருக்கு. கீழே வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட L&T ஃபைனான்ஸ்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு, மைண்ட்ரிலையும் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட்
கீழே மேலே நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து மேலே போதா, ஸோ மேலே போய் நம்மளோட டார்கெட் ரீச் ஆகுதுன்றது பார்க்கணும். அதேமாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதுன்றது பார்க்கணும். அதாவது பார்க்கணும்னா இதை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆர்டர் எல்லாமே ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதில் மட்டும் ஒன்றும் ப்ளேஸ் ஆகலை. JSW ஸ்டீலில் ஒன்றும் ப்ரைஸ் வந்து ஓப்பனான ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ JSW ஸ்டீலில் நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா நம்மளுடைய ப்ரைஸ் கிட்ட ஸோ இன்னும் அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வரலை. சரிங்களா? ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை, பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை நம்ம செட்டப் கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்னும் ப்ரைஸ் வரலை. சப்போஸ் ப்ரைஸ் மேலே ஏறி வந்ததுன்னா கீழே வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ கீழே இறங்கினாலும் மார்க்கெட் அந்த இடத்துல சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட்டில் இருக்குது. இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் இன்னும் அடுத்த இது ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றது பார்ப்போம். அதே மாதிரி L&T மைண்ட்ரிலையும் ஸோ நல்ல ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குது. ப்ரைஸ் மேலே ஏறின ப்ரைஸு திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி எந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ்லேயே தான் இன்னமும் அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் மேலே போகுதான்றதை பார்ப்போம். ஸோ டைம் வந்து இப்போ அரௌண்ட் ஒரு 10 o'clock கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ப்ரைஸ் வந்து மேலே போகுதான்றதை பார்ப்போம். வந்து RCB ஸ்ட்ராட்டஜியோடைய ரூலை நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சிஸ்டம்லேயே நம்ம வரணும் வச்சுல நம்ம ஃபோன்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபோனில் வந்து அதுக்குன்னு உடனே 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே போடாச்சு. ப்ரைஸ் கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ரீட் ஆக போது உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வரும். இல்லை டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ஸோ நம்ம திருப்பி எடுத்து பார்க்கறதுனால ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போகுன்றது கிடையாது. கீழே இன்னும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. நம்ம பையிங் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து L&T ஃபைனான்ஸ் நம்ம லாஸில் 2% லாஸில் ட்ரேட் எக்ஸிட் ஆகிடுச்சு. இன்னொரு ஸ்டாக் JSW ஸ்டீல் நம்மளுடைய ஆர்டர் வந்து ஒன்றும் ப்ளேஸ் ஆகலை. ஸோ ஏன்னா ப்ரைஸ் ஒன்றும் நம்ம ப்ரைஸ் கிட்ட வரல. ஸோ இப்போதைக்கு மைண்ட்ரியோடைய ஸ்டாக் மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ ட்ரேட் ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்மளது வந்து பொசிஷன் ட்ரேடிங். ஸோ நம்ம ஹோல்டில் தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சப்போஸ் இன்றைக்கி அந்த டார்கெட் 4% டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸோ அடுத்த நாள் வரைக்கும் நம்ம ஹோல்ட் ஆகலாம். ஸோ நம்ம டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த நாள் ஒரு கண்டினியூஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ 19/7/2024. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ நம்ம மைண்ட்ரியோட ட்ரேட் தான் ஒன்று ஹோல்டில் இருக்குது. ஸோ மைண்ட்ரியோட இது பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங் வந்து 5781 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று ஈவினிங். ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட்லேயும் அதே ப்ரைஸில் தான் காமிக்குது. ஸோ மேபி ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும். அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஹோல்டில் தான் இருக்கிறோம் இந்த ஸ்டாக்கில். 10:30 டைம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குது. அரௌண்ட் 1% கிட்டே ஏறி இருக்குது. ஸோ ஏறிட்டு திருப்பியும் வந்து சேம் ஓப்பன் ஆன ப்ரைஸ் கிட்டே தான் திருப்பியும் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் போக பார்க்கணும். பட் ஸ்டில் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஸோ அரௌண்ட் 1%. ஸோ நேற்று க்ளோசிங் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டில் நம்ம வந்து அந்த 1% ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் நம்மளோட ட்ரேடு. ஸோ நம்ம இன்னும் பார்க்கணும். ஸோ எப்படி மேலே ப்ரைஸ் வந்து மேலே ஏறுதா இல்லை நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்ட வருதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ காலையில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வாங்கின ப்ரைஸில் தான் அதாவது ஏறின ப்ரைஸ் கிட்ட ஓப்பன் ஆன ப்ரைஸ் கிட்ட தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 o'clock. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இன்றைக்கான ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து அரௌண்ட் ஒரு 1.5% ஏறி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 2.5% வந்து ஸோ கிட்டத்தட்ட 3% கிட்ட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ அரௌண்டு மார்க்கெட் வந்து 5843 இருக்குது. ஸோ பாப்பா இன்னும் ப்ரைஸ் ஏறுதான்றதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3%. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1% தான் இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆக்ட் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்கணும் ப்ரைஸ் இன்னும் மேலே ஏறுற சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குனாக்கா ஸோ நம்ம வந்து தேவைப்படுற மாதிரி நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து தேவைப்பட்டால் சப்போஸ் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க, சப்போஸ் சடனாக கீழே வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஸோ மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகுது, ஒரு ட்ரெண்டில் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ இப்போ இதே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சென்டிமெண்ட் வந்து இறங்குற சென்டிமெண்ட்லாம் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ செல்லிங்லேருந்து பையிங் சைடில் ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ இப்போ சென்டிமெண்ட் மாறலாம். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒன்று ஃபுல்லாகவும் விட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா 1% தான் நீங்கள் விட்ரா பண்ணாலும் 1% தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட் கம்மியாக போகுது. ஸோ இதில் பெருசாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா 50% வந்து நீங்கள் ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்டில் வச்சுருக்கீங்களோ அதில் 50% வந்து நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் 50% ஹோல்டில் வைக்கலாம். அந்த ஹோல்ட் பண்ணுறது கூட வந்து நீங்கள் வந்து அதே ஸ்டாப் லாஸில் தான் நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து 50% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸ்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா 50% நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணது இங்கே வந்து உங்களோட லாஸ் வந்து காம்பன்சேட் ஆகும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் நான் வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஒன்று வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேயே அந்த ஸ்டாப் லாஸ் வந்து வாங்கின ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து டிபெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் நினச்ச மாதிரியே சென்டிமெண்ட் வந்து மாறி இருக்குது. ஸோ காலையில் வந்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் செல்லிங் ப்ரைஸில் இருந்தது, ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட தான் இருந்தது. பட் 1 o'clock மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ரைஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து அரௌண்ட் 2% ப்ரைஸ் மேலே போச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகலை ப்ரைஸு. ஸோ ஆல்மோஸ்ட் டே க்ளோசிங்கில் ப்ரைஸ் இறங்கிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஓவராலாக நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலை மேலே. ஸோ ஏன்னா ப்ரைஸ் ஏறிட்டுருக்கிறதுனால சரி மேலே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து 2% ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேடில் மைண்ட்ரி ஸ்டாக்ஸ் ட்ரேடில் ஸோ 2% என்னுடைய ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிற முடிவு தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் வேணுன்றது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த 2% வைக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக எடுக்கணுன்னாக்கா நீங்கள் மேலே ப்ராஃபிட்டில் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும் 50% க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பேலன்ஸ் 50% எதர் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் ஆண்டே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லைனா 2% ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் ஏற உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாக்கா ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் ஓவராலாக 3% ப்ராஃபிட் இருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு லேர்னிங்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த 2 நாள் நான் எடுத்த ட்ரேட், ஸோ 2 ட்ரேடில் 1 லாஸில் ஆகிடுச்சு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைண்ட்ரி ஸ்டாக்கில் 2% ப்ராஃபிட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரேடில் எனக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நான் லாஸும் ஆகலை ப்ராஃபிட்டும் வரல. இதில் 2% ப்ராஃபிட்டு, ஸோ அதில் 2% லாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். வீடியோ மூலிமா உங்களுக்கு லேர்னிங் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய லைவ் வீடியோஸ் போடும்போது ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் தான் எனக்கான மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.